அன்புள்ளம் கொண்ட விஆர்ஸ்டோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஜனவரி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். முதல்ல எந்தெந்த கிரகங்கள் எப்பப்ப எந்தெந்த ராசியில இருந்து எந்த ராசிக்கு பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். சூரிய பகவானவர் தனுசு ராசியில இருக்கிறார். ஜனவரி 15க்கு பின் மகர ராசிக்கு சஞ்சரிக்கிறார். செவ்வாய் பகவானவர் தனுசு ராசியிலே இருக்காரு. ஜனவரி 16க்கு பின் மகர ராசியில பயணிக்கிறார். அதே மாதிரி புதன் பகவானும் தனுசு ராசியில தான் இருக்காரு. ஜனவரி 17க்கு பின் மகர ராசியில சஞ்சரிக்கிறார். சுக்கிர பகவானவர் ஜனவரி 12 வரை தனுசு ராசியில இருப்பார். அதுக்கப்புறம் மகர ராசிக்கு பயணிக்கிறார். சோ இந்த 4 கிரகங்களின் பயிற்சியானது அடுத்த மாசத்துல, அதாவது 12, 15, 16, 17 இந்த தேதிகள்ல நடக்குது அப்படிங்கிறதும், அதே மாதிரி சனி பகவானவர் மீன ராசியிலையும், ராகு பகவானவர் கும்பராசியிலையும், கேது பகவானவர் சிம்ம ராசியிலையும், மிதுன ராசியிலே குரு பகவானும் இருக்கார். இந்த அமைப்பு எந்த மாதிரியான மாற்றங்கள் தரும்னா, அதிகப்படியான போக்குவரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி அரசாங்கம் பேசுற மாதிரியும், அதே மாதிரி வீடு சம்பந்தப்பட்ட அமைப்புகள், அதாவது வீடு கட்டித்தரேன் அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதிகளை அரசாங்கம் கொடுக்குற மாதிரியும், அதே மாதிரி ஸ்கூல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல புரட்சி ஏற்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி உள்ள விஷயங்களை பத்தியும் இந்த காலகட்டத்துல அரசாங்கம் பேசும். மத்திய அரசாங்கமே ஸ்கூல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஒரு புதுமையான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மக்களை அதுல செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு கொண்டு வருவாங்க. சிபிஎஸ்இ கல்வி முறை இன்னும் வலுப்படைகிற மாதிரி, இன்னும் சொல்ல போனா நம்ம நாட்டு கல்வி முறை, நம்ம தமிழ்நாடு பாட புத்தகமே சிபிஎஸ்இ முறை அளவுக்கு கல்வி தகுதி உயர்ற அளவுக்கு உள்ள சூழ்நிலைகள்லாம் அரசாங்கம் இந்த காலகட்டத்துல ஏற்படுத்தி தரும் அப்படின்னே சொல்லலாம். சோ இந்த ஜனவரி 15க்கு பின் நிறைய மாற்றங்கள் இருக்கும். படிப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லையும் போக்குவரத்து சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லையும் நிறைய மாற்றங்களை பார்க்க போறோம் அப்படிங்கிறத உறுதியா சொல்லலாம். இது பொதுவான உங்க ராசிக்கு 12 ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்ப வாங்க பார்ப்போம். சிம்ம ராசி அன்பர்களே, ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரிய பகவான் ஜனவரி 15க்கு பின் வரப்போறார். ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் ஜனவரி 16க்கு பின் வரப்போறார். ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஜனவரி 12க்கு அப்புறமே வரப்போறார். அதே மாதிரி ஜனவரி 18க்கு அப்புறம் புதனும் உள்ள வர்றார். இது எந்த மாதிரி அமைப்புனா, 6ஆம் இடத்தில் 4 கிரகங்கள், 12ஆம் இடத்துல யாரும் இல்லை இப்போதைக்கு. இது ஒருவேளை குரு இருந்துருந்தா திரும்புற பக்கமெல்லாம் பிரச்சனைடா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். 8ஆம் இடத்துல சனி, 7ஆம் இடத்துல ராகு, ராசியில கேது, எல்லாரும் உங்களை ஏமாத்துற மாதிரியே இருக்கும். ஆனா எல்லா ஏமாற்றத்தையும் தாண்டி ஏமாறவும் செய்வீங்க, தாண்டி ஜெயிச்சு வந்து நிற்பீங்க. போராட்டங்கள் எல்லாத்தையும் தாண்டி ஜெயிச்சிருவீங்க, ஒரு பெரிய சாதனையை படைப்பீங்க அப்படிங்கிற ஒரு தன்மை. இன்னும் சொல்ல போனா 6ஆம் இடத்துல இருக்கும்போது எல்லா போட்டிகளையும் பார்த்துக்குவோம், எதா இருந்தாலும் சமாளிப்போம் வா அப்படிங்கிற ஒரு துணிச்சல் தைரியத்தை முழுமையா கொடுக்கணும். தை மாசம் பூரா உங்களை அப்படியே ஒரு மறு உருவத்துக்கு மாத்திக்குவீங்க. மறு உருவத்துக்கு மாத்திக்கிறேன்னா, இந்த கேமிங் விளையாடும் போதெல்லாம் அப்டேட் பண்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி உங்களை நீங்க அப்டேட் பண்றதுக்கு பல போராட்டங்களை சந்திப்பீங்க. மாசிக்குள்ள போகும்போதுல எல்லாமே மாறிடும். ராகுவோட சேர்றீங்க, ராகுவோட சேரும் போதுல என்ன, நீங்க ராகுவா மாறிடுவீங்க. அப்ப எவன் அடிச்சு வேணாலும் நம்ம வாழலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை கொடுத்துரும். நமக்கு ஒண்ணு தேவை, அந்த தேவையை அடையணும்னா எதை வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குறதுக்கு உண்டான சூழ்நிலைகளை இந்த தை மாதம்ங்கிறத இந்த ஜனவரி 15க்கு பின் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதுவரை எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க எல்லாமே நீட்டா கிடைச்சிக்கிட்டு இருக்கோம். கிடைக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ்வீங்க, ஹாப்பியா இருப்பீங்க. இன்னும் சொல்ல போனா ஜனவரி மாசம் முடிகிற வரையுமே உங்களுக்கு பெரிய ஃபால்ட் இருக்காது. பிப்ரவரி ஆரம்பிக்கும் போதுதான் எல்லா ஃபால்ட்டுமே ஆரம்பிக்கும். நான் ஏன் இதை முன்னாடியே சொல்றேன்னா, ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சொல்றேன்னா நீங்க சுதாரிச்சுக்கலாம். ஜனவரிக்கே அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரப்போகுதுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டோம்னா சுதாரிச்சுக்கலாம், வேற எதுவும் இல்லை. சரிங்களா? தொழிலா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்கு, அதுல எல்லாம் ஒரு குறையும் இல்லை. எல்லாமே சீரா இயங்கிக்கிட்டு இருக்கும். சீரா இயங்கிக்கிட்டு இருக்கும் போதுல நல்லா ஓடிக்கிட்டு இருக்க வண்டி பஞ்சர் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்கும். கொஞ்சம் பார்த்து நிதானமா சூதானமா எல்லாத்தையும் இருக்கு. குறிப்பா உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ரொம்ப ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாவும் இருங்க. சரிங்களா? திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு, 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறார், அதை மட்டும் மறந்துடக்கூடாது. 8ஆம் இடத்துல சனி இருக்கார்.
சோ வெட்டிக்கிட்டு போற அமைப்பைத்தான் கொடுக்கும். வெட்டிக்கிட்டு தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கும், வெட்டி வெட்டி போய்கிட்டே இருக்கும், அப்படிதான் இருக்குமே ஒழிய கைகோக்குற மாதிரி உள்ள சூழ்நிலை வராது. அதே மாதிரி வாழ்க்கை இழந்தவர்களுக்கு இரண்டாவது வாய்ப்பு ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். அதுலயும் எந்த குறையும் இல்லை. ஏன்னா 7ஆம் இடத்துல ராகுங்கும் போதுல விதவை பெண் சம்பந்தப்பட்டதும், 8ஆம் இடத்துல சனி இருக்கிறது டைவர்ஸ் சம்பந்தப்பட்ட பெண்கள் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும். சோ இரண்டாம் வாழ்க்கை கிடைக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இது நல்லா இருக்கும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. ஆல்ரெடி ஒரு லைஃப் எனக்கு இருந்து அது பிரேக் ஆயிருச்சு, இப்ப செகண்ட் லைஃப் எனக்கு கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்கும். அதுல ஒரு பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். சோ அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் இது சூப்பர் நேரமே ஒழிய எல்லாருக்கும் இது கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஏமாற்றம் அதிகப்படிதான் ஒரு சகோதர சகோதரிகளிடம் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. 6ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் சேர்றது நோய் நொடி சம்பந்தப்பட்ட அமைப்புகள், உடம்புல வியாதி சம்பந்தப்பட்ட அமைப்புகள், தூக்கம் கெட்டு போறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாவும் இருந்துக்கணும். சோ நீங்க இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போனீங்கன்னாவே போதுமானது. சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். மக நட்சத்திரக்காரர்கள். மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் அதிகப்படியான விரயம், இல்ல வெளிநாட்டு பயணம், இல்ல வெளியூர் பயணம். மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் அதிகப்படியான விரயம், இல்ல அதிகப்படியான மருத்துவ செலவு, இல்ல அதிகப்படியான வெளிநாட்டு செலவு, வெளிநாட்டுக்கு போகணும், இல்ல வெளியூருக்கு போகணும். மொத்தத்துல ஊரை விட்டு வெளியில போவீங்க. ஒரு டெம்பரவரியா ஒரு மன நிம்மதியை தேடி வெளியில போயிருப்பீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சோ இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடக்கும். ஒரு ஒர்க் பிளேஸ் விட்டோ, இல்ல இருக்கிற ஜோனை விட்டோ வெளியில போய் நான் ஃப்ரீயா இருந்துட்டு வரேன் அப்படின்னு ஃபேமிலிகிட்ட இருந்தே கூட கேட்டு போயிருவீங்க சமயத்துல. எல்லாரும் ஒர்க் பிளேஸ்ல கேட்டு போவாங்க. சமயத்துல நீங்க ஃபேமிலிகிட்டே கேட்டு எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, கொஞ்ச நாளைக்கு டெம்பரவரியா நான் வெளியில போயிட்டு வரேன், இல்லாட்டி டூரிஸ்ட் மாதிரி இந்த டூர்ல ஜாயின் பண்ணி போய்க்கிறேன், அந்த டூர்ல ஜாயின் பண்ணி போய்க்கிறேன். இப்ப அதுக்கெல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. இப்ப போனை பார்த்தாவே எல்லாருக்குமே ஆப்ஷன் வந்துருச்சு. இந்த டூரிஸ்ட் போறேன், அந்த டூரிஸ்ட் போறேன்னு எல்லாருமே மொபைல்லே சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போயிட்டு வர மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் வரும். அதுவும் குறிப்பா எந்த பகுதிகள்னா மலை சம்பந்தப்பட்ட பகுதிகள். ஏன்னா சனியோட இடத்துக்குள்ளதான் எல்லாரும் போறாங்க. சூரியனோட குருவோட இடத்துல இருந்து சனியோட இடத்துக்கு போறதுனால, குருவோட இடத்துல இருக்கிறவங்க கோயில், சனியோட இடத்துக்கு போறோம்னா மலை பிரதேசங்கள். சோ இந்த மாதிரி இடத்துக்கு நீங்க தேடி போற மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும், எனக்கு ஒரு மன நிம்மதிக்காண்டி நான் இந்த மலைப்பகுதிக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி, காட்டு பகுதிக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைப்பீங்க. காடு மலைக்கு யாரையா போறா அப்படின்னு கேட்டா ஒரு ஒரு ஜாலியான ஒரு மனநிலைக்காண்டி நீங்க போவீங்க. ட்ரக்கிங்கா இருக்கலாம், இல்லாட்டி ஒண்ணும் இல்ல. இப்ப திருப்பதி போறீங்க, திருப்பதிங்கிறது மலைதானே. குற்றாலம் போறீங்க, குற்றாலங்கிறது மலைதானே. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜோன் மாறும் அப்படிங்கிறதுக்கு சொல்றேன். சரிங்களா? மற்றபடி நெகட்டிவா எதுவும் நடக்காது. எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லலாம். செலவினங்களை தவிர்த்துக்கிட்டாலே போதுமானது. மற்றபடி உங்களுக்கு வீடு, மண், மனை, வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்பா இருக்கட்டும், தாயார் உறவு, தந்தை வழி உறவு எல்லாமே பாசிட்டிவா இருக்கும். யாருமே உங்களை தப்பா பேசுற அளவுக்கு சூழ்நிலை இருக்காது மக நட்சத்திரக்காரங்களை. சரிங்களா? சோ எல்லாமே பாசிட்டிவா இருக்கும்போது இந்த ஒரு செலவுகள் வர்றதை மட்டும் ஏன் செலவு வருது அப்படின்னு யோசிக்காம நீங்க பண்றது நல்லது. சரிங்களா? அடுத்தது பூர நட்சத்திரக்காரர்கள். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் திடீர் பயணம், எதிர்பாராத பயணம், அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸால லாபம், டாக்குமெண்ட் மூலியமா ஆதாயம், சொத்துக்கள் வாங்குவீங்க. டாக்குமெண்ட் எழுதி கொடுக்கறதுனால சொத்துக்கள் வாங்குறது, டாக்குமெண்ட் எழுதி கொடுக்கறதுனால சொத்துக்கள் வித்து பணம் வாங்குறது. குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் அதிர்ஷ்டசாலிகள் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ராசிக்கு 6ல வரும்போது தாங்க எல்லாமே சாதகமா மாறும். ஒண்ணும் இல்ல, டாக்குமெண்ட்னு வரும்போது ஒரு பேப்பர் மூலியமா கிடைக்குதுன்னு அர்த்தம். சோ பேப்பருங்கும் போதிலே ஒரு லாட்டரி டிக்கெட்டு கூட ஒரு பேப்பர் தான். சோ அதனால உங்களுக்கு ஒரு வருமானம், இல்ல அதனாலே உங்களுக்கு லாபம். திடீர்னு நீங்களே ஒரு ஸ்டேஷனரி ஷாப் வைப்பீங்க, புக்கு கடை, நோட்டு கடை, அந்த மாதிரி உள்ள அமைப்புகளை வைப்பீங்க. மொய் எழுதி தருவீங்க எல்லாருக்கும். ஏதாவது ஒண்ணு பத்திரம் எழுதி தரேன் காசு கொடுங்க அப்படின்னு பண்றது. சோ மொத்தத்துல உங்களோட திறமையை உங்களோட வெளிப்படுத்துறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைக்கும். யூடியூபர்ஸா இருக்குங்க, சினிமா துறையில இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் இது ஒரு நல்ல வாய்ப்பு. உங்க மேல ஒரு வெளிச்சம் படும். வெளிச்சம் படும்னா லைட்டு போட்டதான் வெளிச்சம் படும், என்ன நீ லூஸ் தனமா பேசிட்டு இருக்கலாம் கேட்காதீங்க தயவு செஞ்சு. பிறருடைய பார்வை உங்கள் மேல் விழும் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு. சோ பார்வை விழுகும் போதே அந்த பார்வையை சரியா பயன்படுத்திக்கிட்டா நம்ம பெரிய ஆளாவும் வரலாம், இல்ல அந்த பெரிய ஆளுக்கு பக்கத்துல போற இடத்துக்காவது வரலாம், இல்ல அது மூலியமா கிடைக்கிற ஒரு வருமானம் வேற ஏதாவது ஒரு தொழிலை உருவாக்கி கூட பெரிய ஆளாய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுக்கும்.
சோ இதை நீங்க முறையா பயன்படுத்துறது உங்க கையில தான் இருக்கு. சரிங்களா? திருமண வாழ்க்கையை பத்தி நான் பேச விரும்பல. ஏன்னா அது கொஞ்சம் சட்ட சிக்கல்ல ஓடிட்டு இருக்கும். சட்ட சிக்கல்ல ஓடாதவர்களுக்கு தேவையில்லாத வாக்குவாதம் பண்ணாம அமைதியா இருந்தீங்கன்னாவே போதுமானது. சரிங்களா? அடுத்தது உத்திர நட்சத்திரக்காரர்கள். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை ராசியாதிபதியும் யாருல, நட்சத்திராதிபதியும் யாருல. அப்படிங்கும்போது என்ன ஆகும்? தேவையில்லாத சண்டையை நீங்க தேடி போவீங்க 16ஆம் தேதிக்கு அப்புறம். உங்களுக்கு தேவையே இல்லைன்னு நினைப்பீங்க. ஆனா அந்த சண்டையை தேடி போய் நான் தான் ஆளு, நான் தான் கிங்கு அப்படின்னு அதெல்லாம் உருவாக்குறது உங்களுக்கு பெரிய விஷயம் இல்ல. ஆனா அந்த தேவையில்லாத சண்டையை தேடி போய் நான் தான் கிங்கு, நான் தான் ஆளுன்னு உங்களுக்கு ஏன் உருவாக்கணும்னு அவசியமா? உங்களுக்கு பேர் தேவைதான், புகழ் தேவைதான், அதிகாரம் தேவைதான், இல்லைன்னு சொல்லல. அது தேவையில்லாத தேடி போனது தப்பு. அதே மாதிரி தேடி வர்ற பிரச்சனைகளை விடவே வேண்டாம். நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. காரணம் என்ன? 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கும் போதுல பிரச்சனை பண்ணிதான் பெரிய ஆள் ஆகணுங்கிற அமைப்பு. அப்படிங்கும்போது பிரச்சனை கண்டிப்பா பண்ணுவீங்க. அது தேவையில்லாம நீங்க தேடி போகாம வந்ததை பார்த்து சரி பண்ணீங்கன்னாவே நீங்க கிங் ஆயிடலாம் அப்படிங்கிறத சொல்றேன். சரிங்களா? அதே மாதிரி யாருக்கும் ஷியரிட்டி போட போயிடாதீங்க. உங்க பேரை பயன்படுத்த விடாதீங்க. உத்திர நட்சத்திரக்காரர்கள் பேரை பயன்படுத்தி பிறர் ஆதாயம் காண்பார்கள். அதே மாதிரி உங்களோட ஷூரிட்டி போட நான் சொல்றேன் நீங்க நம்பி பண்ணுங்க அப்படின்னு ஷூரிட்டி கையெழுத்து போட போயிடாதீங்க. போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க. அதே மாதிரி இந்த நேரத்துல அதிகப்படியான தொழில்ல உங்களோட பெயர் புகழ் பரவும். பேரும் புகழும் கடுமையா பரவும். அதுவும் எப்பன்னா ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி வரையும் அந்த பொங்கல் வர வரையும் உங்க புகழ் பயங்கரமா பரவும். பயங்கர ரீச் ஆயிருவீங்க. பெரிய ஸ்டார் லெவலுக்கு கொண்டு வந்துருவாங்க. அதுவும் யூடியூப் லெவல்ல இந்த மாதிரி லெவல்ல இருக்கிறவங்க இல்லாட்டி சினிமா துறையில இருக்கிறவங்களா இருந்தா ரொம்ப ரீச் ஆவீங்க. ஸோ இதுல எல்லாம் ஒரு குறையும் இல்லை. ஆனால் இங்க ஷூரிட்டி சம்பந்தப்பட்ட அமைப்புகளை ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி ராகுவால் ஒரு நல்ல பலனும் நல்ல யோகமான விஷயங்களும் கிடைக்கும். இந்த ஜனனகால ஜாதகத்துல ராகு நல்லா இருந்தா நீங்க ராகுவா மாதிரி எதை வேணாலும் செஞ்சுக்க. ராகுவா மாதிரினா என்ன பாம்பாவாயா மாற முடியும் அப்படி கேட்காதீங்க. ராகுனாவே எதை தன் ஆசைக்காண்டி எதையும் செய்யக்கூடியது. சோ அந்த மாதிரி உள்ள சூழ்நிலைகள் ஏதாவது ஒண்ணு கிடைச்சிச்சுன்னா சரியா முறையா பயன்படுத்தி ஆளாய்க்கிறதுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணுங்க. சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் உங்களுக்கு வேலை செய்யாது. சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆசிரியக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.